பிரியமானவர்களே, இந்த அற்புதமான நாளில் நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீர்கள் என்று உங்கள் இருதயத்தில் கொஞ்சம் சிந்தித்து கொண்டிருங்கள். யார் மேல் நம்பிக்கை வைத்து என் வாழ்க்கையை இவர்கள் மேன்மைப்படுத்துவார்கள், இவர்கள் எனக்கு கடன் கொடுப்பார்கள் என்று சொல்லி அநேகர் மேல் நம்பிக்கை வைப்பீர்கள். ஒரு விசை உங்கள் நம்பிக்கை தோல்வியில் முடியலாம். நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள். உங்கள் காரியங்களை விவரித்து சொல்லுங்கள். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 26வது வசனம் இப்படி கூறுகிறது: கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கிற போது உங்கள் கால் சிக்கிக் கொள்ளாதபடி, உங்கள் வாழ்க்கை சிக்கிக் கொள்ளாதபடி, உங்கள் நினைவுகள் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை காப்பாராக. ஒரு நிமிடம் செபிக்கலாம். என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய தேவாதி தேவன், இந்த அற்புதமான காலை வேளையில் உம்மை நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கிருபை வருவதாக. அவர் எதற்காக ஆண்டவரை வேண்டிக் கொண்டு இருக்கிறார்களோ அந்த வேண்டுதலின்படியாக கர்த்தர் அவர்களை காக்க கடவும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரை, ஒருவேளை அவர்கள் தேவைகள் அதிகரித்திருக்கும், ஒருவேளை அவர்களுக்கு அது நிமித்தமாய் பாரம் இருக்கும், ஒருவேளை இந்த தேவை நான் எப்படி பூர்த்தி செய்ய போகிறேன், நான் நம்பின மனிதர் எனக்கு கை கொடுப்பார்கள் என்று சொல்லி ஒரு ஏக்கம் இருக்கும். என் ஆண்டவரே, நீர் அவருடைய ஏக்கத்தை நிறைவேற்றுவீராக. அவர் தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனை நம்பி 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 அந்த ஆசீர்வாதங்களை முழுவதுமாய் பெற்றுக்கொள்ளுகிற கிருபை வேணும் ஆண்டவரே. ஆண்டவரை, உம்மை நம்பி இருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். அவர்கள் உன்னை அண்டிக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்டு ஆண்டவரை, இந்த வசனத்தை பிடித்து ஆண்டவரை, உம்மை நம்பி இருக்கிற ஜனங்களை எப்படியாய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.